நண்பர்களே, இனி உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலியமா நீங்க எந்த ஒரு ஃபைல்ஸையும் இன்ஸ்டன்ட்லி நீங்க ஷேர் பண்ண முடியும். ப்ளூடூத் வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எந்தவித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமா ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமாங்க, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த செட்டிங்ஸ், நான் காட்டக்கூடிய இந்த செட்டிங்ஸ் இருந்தாலே போதுமானது. பக்கத்தில் உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டன்ட்லி ஃபைலை ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது, எப்படி எனேபிள் பண்ணணும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, வீடியோவுக்கு வழக்கம் போல் நிறைய லைக், ஒரு ஆள் ஒரு லைக் தான் போட முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் இது எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்கள் மூலியமாக தெரிஞ்சிக்க முடியும், பயம் பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இந்த புதிய செட்டிங் வந்து புதுசு தான். பட் இந்த புதிய செட்டிங் வந்து ஆல்ரெடி ஆப்பிள் வந்து தங்களுடைய ஐஃபோன், ஐபேட் இந்த மாதிரி டிவைஸ்களில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா, ஏர் ட்ராப் அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, அதுவும் ஒரு செட்டிங் தான். அந்த செட்டிங்ஸை அவங்க எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக அந்த மொபைல்களில் இன்ஸ்டன்ட்லி வந்து ஃபைலை வந்து ஷேர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த செட்டிங்கை தான் இப்போ கூகுள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் வந்து நியர்பை ஷேர் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது என்னடா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ இதை பயன்படுத்தினா நம்ம ஃபோனில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த நியர்பை ஷேரை நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ நியர்பை ஷேர் வந்து எந்த மொபைல்லேருந்து வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 6 அதாவது மார்ஷ்மெல்லோ இந்த வெர்ஷன் யாரெல்லாம் வச்சுருங்களோ அதுலேருந்து மேலே ஆண்ட்ராய்டு 11 வரைக்கும் இந்த நியர்பை ஷேர் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நியர்பை ஷேரை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை நான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு செட்டிங்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட்லி ஃபைலை எப்படி ஷேர் பண்ணுறது, அதே மாதிரி லிங்க் எப்படி ஷேர் பண்ணுறது, இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா கவனிங்க, எந்த இடத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, கடைசியில் உங்கள் ஃபோனில் பயன்படுத்த முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து கீழே அப்படி ஸ்வைப் பண்ணுங்கள், மறுபடியும் கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வைஃபை எனேபிளாக இருக்கணும். எனேபிளாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் எனேபிளாக இருக்கணும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் லொக்கேஷன் வந்து சர்வீஸ் வந்து எனேபிளாக இருக்கணும். இந்த 3 விஷயமும் எனேபிளாக இருக்கணும், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் வந்து கூகுள் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. இதில் டிவைஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது நியர்பை ஷேர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியர்பை ஷேர் வந்து இது ஆஃப்ல இருக்கு, இதை ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஆன் பண்ணிட்டீங்களா? இப்போ நியர்பை ஷேரை வந்து டர்ன் ஆன் பண்ணுறது எப்படி, டர்ன் ஆஃப் பண்ணுறது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து உங்களுடைய ஃபைலை நீங்கள் எப்படி ஷேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நியர்பை ஷேரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, குயிக் செட்டிங் பேனல் இருக்கு பார்த்தீங்களா, மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க. மறுபடியும் நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நியர்பை ஷேரோட ஐகான் இருக்கும், இதில் பாருங்க நியர்பை ஷேர். ஸோ இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்க. அப்படி எனேபிள் பண்ணும்போது பக்கத்தில் ஏதாவது டிவைஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி அது மூலியமா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட ஷேர் பண்ண முடியும் இது மூலியமா. அதே நேரத்தில் உங்கள் ஃபோனில் கூடிய ஃபோட்டோ கூடயும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் உதாரணத்துக்கு ஒரு குரோமில் கூடிய ஒரு வெப் பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். டாப் ரைட்டில் ஒரு 3 டாட், அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஷேர்னு பார்த்தீங்கன்னா அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது இதில் அப்படியே வாங்க, இதில் மோர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நியர்பை ஷேர் பார்த்தீங்கன்னா அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது பக்கத்தில் ஏதாவது டிவைஸ் இருந்ததுன்னா அதை இந்த நியர்பை ஷேர் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லிங்கை ஈஸியாக அவரோட மொபைலுக்கு நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிடலாம். ஸோ இந்த அருமையான ஒரு செட்டிங்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கு பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ நியர்பை ஷேர் அதாவது இன்ஸ்டன்ட்லி உங்களுடைய ஃபைலை பக்கத்தில் இருக்க நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை எப்படி எனேபிள் பண்ணுறது, அது எப்படி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதை பற்றியும் என்னுடைய சேனலை பற்றியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.